இடமானது 1325 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் ஏரியா பார்த்தோம்னா 1156.63 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. போர்டிகோ கேட் பார்த்தோம்னா, நல்லா ஃபுல் கேட் கொடுத்து, எம்எஸ் பைப் வித் சிஎன்சி கட்டிங் கொடுத்து, மிகவும் ரம்மியமா காமிச்சிருக்காங்க. அப்படியே உள்ள வந்தோம்னா, பெரிய போர்டிகோ குடுத்திருக்காங்க. சைஸ் பார்த்தோம்னா, 16க்கு 10ங்கிற வகையில குடுத்திருக்காங்க. போர்டிகோ உள்ள நல்லா வென்டிலேஷனுக்காக ரைட் சைடுல 4 அடிக்கு 4 அடிங்கிறதுல 2 பெரிய கிரில் விண்டோ குடுத்திருக்காங்க. அதேபோல போர்டிகோ டைல் பார்த்தீங்கன்னா, 1 1/4க்கு 1 1/4ங்கிற அடியில நல்ல கனமான டைல் குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிரிப்புக்காக நல்லா கிரிப் டைலே குடுத்திருக்காங்க. மேலும் போர்டிகோ டவுன் சைடுல பார்த்தோம்னா, நல்லா 6000 லிட்டர் சம்ப் கெப்பாசிட்டி குடுத்திருக்காங்க. இந்த சம்ப் மேனுவல் கவர் பார்த்தோம்னா, நல்லா எஃப்ஆர்பிங்கிற மேனுவல் கவர் குடுத்திருக்காங்க. இந்த எஃப்ஆர்பி மேனுவல் கவர் பார்த்தோம்னா, நல்லா 5 டன் கெப்பாசிட்டி இருக்குங்க. மேலும் ஸ்டேர்கேஸ் கீழ 4000 லிட்டர் செப்டிக் டேங்க் குடுத்திருக்காங்க. காமன் டாய்லெட் பார்த்தோம்னா, ஸ்டேர்கேஸ் அடியிலேயே குடுத்திருக்காங்க. காமன் டாய்லெட் சைஸ் பார்த்தோம்னா, நல்லா 6.5க்கு 4.5ங்கிற சைஸ்ல குடுத்திருக்காங்க. டோர் பார்த்தோம்னா, யுபிவிஎஸ் டோர் குடுத்திருக்காங்க. மெயின் டோர் 5.5க்கு 7ங்கிற வகையில குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெயின் டோருக்கு இந்த லாக் செட் ரொம்பவே அழகா இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ்லயே குடுத்திருக்காங்க. இந்த மெயின் டோர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைஜீரியா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்குல பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு அழகா குடுத்திருக்குங்க. இந்த நைஜீரியா தேக்குக்கும் மெலமன் பாலிஷ் குடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மெயின் டோர் என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா, அந்த என்ட்ரன்ஸ் ஸ்டெப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெட் பிளாக் கிரானைட் யூஸ் பண்ணி குடுத்திருக்காங்க. அப்படியே கதவ திறந்து உள்ள வந்தோம்னா, ஒரு பெரிய ஹால் குடுத்திருக்காங்க. ஹாலோட சைஸ் 16க்கு 16ங்கிற வகையில குடுத்திருக்காங்க. இந்த ஹாலுக்கு ஃப்ளோரிங் பார்த்தோம்னா, 4 அடிக்கு 2 அடிங்கிற வெர்டிஃபைல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹால், பூஜை ரூம், மாஸ்டர் பெட்ரூம், ஸ்மால் பெட்ரூம், கிச்சன் எல்லா ரூம்லயுமே வந்து ஃப்ளோரிங் பார்த்தோம்னா, 4 அடிக்கு 2 அடிங்கில வெர்டிஃபைல் டைல்ஸ் குடுத்திருக்காங்க. இந்த வீட்ல ஹாலுக்கு நல்ல வென்டிலேஷன் வேணும்ன்ட்டு 4 1/2க்கு 4ங்கிற வகையில ஹால்ல 2 பெரிய ஜன்னல் குடுத்திருக்காங்க. அப்படியே அக்னி மூலைக்கு வந்தோம்னா, ஒரு பெரிய கிச்சன் குடுத்திருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தோம்னா, 10 அடிக்கு 9.25ங்கிற வகையில குடுத்திருக்காங்க. இந்த கிச்சன பொறுத்தவரைக்கும் மத்த எல்லா ரெடி பில்டரும் பார்த்தோம்னா, 7 அடி குடுப்பாங்கங்க. ஆனா இவங்க ஃப்ளோர்ல இருந்து ரூஃப் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிச்சன்ல வந்து வால் டைல் குடுத்திருக்காங்க. அது இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. அந்த வால் டைலுக்கும், அவங்க குடுத்திருக்க கிரானைட்டுக்கும் ரொம்ப மாஸா இருக்குங்க. நம்ம சொந்த வீடு மாரி நெனச்சு நெனச்சு கட்டியிருக்காங்கங்க. அவ்வளோ அருமையா இருக்குங்க. மேலும் கிச்சன்ல சமைக்கிறவங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் வேணுங்கிறதுக்காக 3 அடிக்கு 3 அடிங்கிற ஒரு பெரிய டீக் ஜன்னல் அங்கேயும் குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சிமிலிக்கும், எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கும் ஃபியூச்சர் புரொவிஷன் இப்பயே குடுத்து வச்சிருக்காங்க. இவங்க கிச்சன்ல போட்டிருக்க டேபிள் டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெட் பிளாக் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் சிங்க்குக்கு கூட இவங்க ஜெட் பிளாக் கிரானைட் தாங்க குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிச்சன்லயே திங்ஸ் வைக்கிறதுக்கு 5 1/2க்கு 1 1/4ங்கிறதுல ஒரு செல்ஃப் குடுத்திருக்காங்க. அப்படியே 2 சைடும் ஒரு பெரிய லாஃப்ட்டும் குடுத்திருக்காங்க. அப்படியே கன்னி மூலைக்கு வந்தோம்னா, ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் குடுத்திருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 11ங்கிற வகையில குடுத்திருக்காங்க. பெட்ரூம்ல நல்லா வென்டிலேஷன் வேணுங்கிறதுக்காக 4 1/2க்கு 3ங்கிற 2 ஜன்னல் குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம செல்ஃப் குடுத்திருக்காங்க. மேலும் திங்ஸ் வைக்கிறதுக்கு லாஃப்ட் குடுத்திருக்காங்க. ஏசி பாயிண்ட் வெளிய போக அவுட்லெட்டுக்காக ஒரு ஹோலும் வீட்ல போட்டு குடுத்திருக்காங்க. நம்ம ஃபியூச்சர்ல வந்து ட்ரில் வச்சு ஓட்ட போடுற அந்த வேலையே இல்லைங்க. மேலும் மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்க அட்டாச் டாய்லெட் சைஸ் பார்த்தோம்னா, 10க்கு 4.25ங்க. இதுல வந்து நமக்கு பாத்ரூம் வென்டிலேஷனுக்காகவும் 3க்கு 2ங்கிற வென்டிலேட்டர் குடுத்திருக்காங்க. பாத்ரூம்ல இருக்க கிளாசெட்டும் பேர் வேறு போட்டிருக்காங்க. வாஷ் பேசினும் பேர் வேறு போட்டிருக்காங்க. ஷவரா இருக்கட்டும், வால் மிக்சரா இருக்கட்டும், ஹெல்த் ஃபாசெட்டா இருக்கட்டும், ஆங்கில் வால்வா இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற பிராண்ட் பார்த்தோம்னா, மெட்ரோ பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்ல 7 அடிக்கு வந்து வால் டைல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டியிருக்காங்க. மேலும் பாத்ரூம்ல கிரிப்புக்காக ஃப்ளோரிங் டைல் நல்லா கிரிப்பாவே குடுத்திருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்தவரைக்கும் கதவு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வன்ராஜ் பிராண்ட்ல ரெடிமேட் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாயு மூலைக்கு வந்தோம்னா, ஸ்மால் பெட்ரூம் குடுத்திருக்காங்க. சைஸ் 11.25க்கு 10.25ங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கு ஸ்மால் பெட்ரூம்லயே ஒரு ப்ரொவிஷன் குடுத்திருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூமும் குடுத்திருக்காங்க. சைஸ் பார்த்தோம்னா, 8க்கு 4.5ங்கிற வகையில குடுத்திருக்காங்க. இங்க வந்து ஒரு இந்தியன் கிளாசெட் போட்டிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து ஒரு வெஸ்டர்னும், ஸ்மால் பெட்ரூம்ல வந்து ஒரு இந்தியன் கிளாசெட்டும் குடுத்திருக்காங்க. இங்க ஸ்மால் பெட்ரூம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வென்டிலேஷனுக்காக 3க்கு 2ங்கிற வகையில ஒரு வென்டிலேட்டர் குடுத்திருக்காங்க. இந்த வீட பொறுத்தவரைக்கும் டைல்ஸ் வந்து அவ்வளோ லுக்கா இருக்குங்க. இந்த இன்டீரியர் கலருக்கும், இவங்க போட்டிருக்க ஃப்ளோரிங் டைல்ஸ்க்கும் அவ்வளோ மேட்சா இருக்குங்க. அப்படியே ஹால்ல வந்து பார்த்தோம்னா, 7க்கு 4ங்கிற வகையில ஒரு பூஜை ரூம் குடுத்திருக்காங்க. பூஜை ரூமுக்கு டேபிள் டாப் லெபத்ரா ஸ்டீல் கிரேங்கிற கிரானைட் போட்டு அழகுபடுத்தியிருக்காங்க. அதே மாரி இந்த வீட்ல ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, லீகிரண்ட் மாடுலர் ஸ்விட்சஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். குந்தன் பிராண்ட் வயர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. 3 ஃபேஸ்க்கு வந்து புரொவிஷன் குடுத்திருக்காங்க. பில்டிங் உள்ள வந்து பார்த்தோம்னா, 2 கோட் வந்து பிர்லா வால் கிராக் பட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. பிரைமர் வந்து 1 கோட் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. மேலும் 2 கோட் டிராக்டர் எமல்சன் அடிச்சிருக்காங்கங்க. பில்டிங் வெளிய வந்து பார்த்தோம்னா, 1 கோட் ஒயிட் சிமெண்ட் அடிச்சிருக்காங்க. 1 கோட் பிரைமர் அடிச்சிருக்காங்க. மேலும் 2 கோட் வந்து ஏஸ்ல வந்து எமல்சன் அடிச்சிருக்காங்கங்க. மேலும் ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ரொம்ப தரமா செஞ்சிருக்காங்கங்க. இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு 3 கோட் அபெக்ஸ் அடிச்சிருக்காங்க. இதனால வெயிலுக்கும், மழைக்கும் நமக்கு ஃபேடே ஆகாதுங்க.
மொட்டை மாடியில நல்ல ஒரு ஓப்பன் டெரஸ் குடுத்துருக்காங்க. மிகவும் நல்ல தரமான தட்டோடு யூஸ் பண்ணி ஃப்ளோரிங் போட்டுருக்காங்கங்க. அதே மாரி சாத்தோடும் நல்ல தரமான தட்டோட வச்சு சாத்தோடு யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. நமக்கு ஃபியூச்சர்லயா மொட்டை மாடில தண்ணி லீக் ஆகுறது, அந்த மாரி எந்த ப்ராப்ளமே வராதுங்க. எவ்வளோ மழை வந்தாலும். இவங்க ஃபினிஷிங் குடுத்துருக்கிறதுக்கு, நல்லாவே பைண்டிங் பண்ணியிருக்கிறதுக்கு, கொஞ்சம் கூட தண்ணி உள்ள வராதுங்க. மேலும் முதல் தரமான சேம்பர் செங்கல மட்டும் தாங்க யூஸ் பண்ணி இவங்க இந்த வீடு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரியான சிமெண்ட் வைத்து சரியான ரேஷியோல நல்லா காலம் போஸ்ட் போட்டுருக்காங்க. G+3 வரையும் எடுக்கிறதுக்கு இவங்க இந்த வீட்டுக்கு ரெஃபர் பண்றாங்கங்க. அவங்களே எடுத்து குடுக்குறதுக்கு ரெடியா இருக்காங்கங்க. அவ்வளோ ஒரு தரமான கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்கங்க. அப்ப அந்த அளவுக்கு இவங்க வந்து நல்ல ரேஷியோ குடுத்து, நல்ல தரமான காலம் போஸ்ட்டா இருக்கட்டும், பீமா இருக்கட்டும், லிண்டல் பீமா இருக்கட்டும், சில் லெவல் பெல்ட்டா இருக்கட்டும், எல்லாமே போட்டு இந்த வீடு கட்டியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வீடு கட்டும்போது நல்லா டெர்மிட் ட்ரீட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேலும் தரமான 5